அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடு மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நேரடி முறையில் நடைபெற உள்ளது. அரசு பணியாளர்கள் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் 33 கேள்விகள் கொண்ட தகவல்களை சேகரிப்பார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையே பொதுமக்கள் இணையம் வழியாக தங்களின் விவரங்களை ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை தாங்களாகவே பதிவு செய்யும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் முதற்கட்டமாக மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு ஆன்லைனில் இன்று தொடங்கியது. வரும் 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிட்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பை ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை தமிழகத்தில் நடத்த உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பொதுமக்கள் அளிக்கும் தனிப்பட்ட தரவுகள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்றும், கைபேசி எண் கணக்கெடுப்பு தொடர்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு உறுதியளித்துள்ளார். துல்லியமான தகவல்களை இணையதளத்தில் இன்று முதலே பதிவு செய்து இந்த தேசிய கடமையில் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்போம். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.